ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என் மைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஐ ஹோப் திஸ் February இஸ் பீயிங் அ பிளஸிங் டு யூ அண்ட் டு யர் ஃபேமிலி. ரொம்ப சீக்கிரமாக நாட்கள் ஓடிட்டுருக்குல்ல. ஏசப்பா இவ்வளோ வர இருக்கிறார். ஆண்டரோடு இருக்கீங்களா நீங்கள்? ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் சீரியஸ் பார்க்குற ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பார்த்து இந்த காலவெளியில் ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். மேபி யூ ஆர் டிரைவிங் டு யுவர் ஆஃபீஸ் or sitting in the office or sitting anywhere and listening this message. இங்கே உட்காந்துட்டு ஒரு வேளை அந்த மெசேஜ் கேட்டுட்ருக்கிறீங்களா? இந்த ஒரே ஒரு கேள்வி உங்கள் இருதயத்தில் வைக்க விரும்புகிறேன். ஆண்டரோடு இருக்கீங்களா? ஸ்பர்ஜன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இந்த ஸ்பர்ஜனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சான். 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட இருதயத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுப்பார். ஸ்பர்ஜன், ஆர் யூ வித் காட்? கர்த்தரோடு இருக்கியா நீ அப்படின்னு கேட்பார். நான் இன்றைக்கி என்னை பார்த்து நான் அந்த கேள்வி நானே கேட்டுக்கிறேன். பென், ஆண்டரோடு நீ இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த கேள்வி உங்கள் ஒவ்வொரு இருதயத்தை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். நீ கர்த்தரோடு இருக்கீங்களா? அப்படி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், அஃப்கோர்ஸ் நான் ஆண்டரோடு இருக்கேன். நான் சர்ச் போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன். பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின் கிளியர்லி. ஆர் யூ வித் காட்? ஆண்டரோடு இருக்கீங்களா? ஆண்டரோடு இருக்கீங்களா? தேர் வாஸ் அ மேன் இன் த பைபிள், ஜோசப். நம்ம அவரை மறக்கவே முடியாதுல்ல. சிறு வயதிலே கவர்னர் ஆகிட்டார். எத்தனையோ பாடுகளுக்குள்ளே போனார். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அடிமையாக விற்கிறாங்க. அவரை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த வசனங்களை நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கும்போது கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு இருக்கும். நிறைய இடத்துல வாசிருக்கீங்களா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சிறைச்சாலையில் போடுறாங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எல்லா இடத்துலையும் அந்த ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். God was with Joseph. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. ஏன் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்னா, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தனால கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்னா, ஜோசப் வாஸ் வித் காட். அவருடைய எல்லா பயணங்களிலும், எல்லா வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களிலும் யோசேப்புக்குள்ள ஒரு நம்பிக்கை. என் தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்கிறது ஒரு நாள் என் வாழ்க்கையில் தீமை உண்டு பண்ணாது, அது நன்மையாக தான் உண்டு பண்ணோன்ற விசுவாசம், தைரியம், திட நம்பிக்கை, அவர் மேல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவர் மேல் இருந்தனால தான் யோசேப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை அதிகமாய் நம்ப ஆரம்பித்தார். அதனால தான் என்னமோ தெரில, God was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் செய்த எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி இந்த காலவெளியில் உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, நீங்கள் கர்த்தரோடு இருக்கீங்களா? கர்த்தரோடு இருக்கீங்களா? கர்த்தரோடு இருக்கிறீங்களா என்றதுக்கு நான் விளக்கத்தை நான் கொடுத்தேன். யோசேப்பு எல்லா சூழ்நிலைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சிறைச்சாலையில் போடும் போதும், அடிமையாக விற்கும் போதும், தன்னுடைய தரிசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும், அவனை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினாலும், உதாசீனப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், நிந்திக்கப்பட்டாலும், தள்ளப்பட்டவனாக இருந்தாலும், குழியில் தள்ளப்பட்டவனாக இருந்தாலும், யோசேப்பு கர்த்தரை விடவே இல்லை. என்ன மீன் பண்ண வரேன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் யோசேப்புக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. என் கர்த்தர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார் சார். இன்றைக்கி நாம் அந்த மாதிரி இருக்கிறோமா சார்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லோரும் நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா? இதுதான் உண்மையான அர்த்தம். அதனால தான் நான் மறுபடியும் கேட்டுட்ருக்கிறேன். ஆர் யூ வித் காட்? ஆண்டரோடு இருக்கீங்களா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ஆண்டரோடு நிற்க முடியுதா? ஒரு உபத்திரம் வந்தால் ஆண்டருக்காக நிற்க முடியுதா? ஒரு சின்ன இழப்பு வந்தால் ஆண்டருக்காக நிற்க முடியுதா? யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் நின்னர். அதனால தான் என்னமோ தெரியல, God was with Joseph and he blessed him. இந்த காலவெளியில் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். அதனுடைய ஒரு பாகத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ரொம்ப அழகாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கல. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்டவர். முத்திரையாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு குணம் இருக்குங்க, ஒரு கேரக்டர். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நான் கூட நீ பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு நாளும் அவர் வற்புறுத்துகிறத எங்கேயும் பார்க்க முடியாது.
வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் மிக அழகான ஒரு வசனத்தை நமக்கு போதிக்கின்றது. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஜென்டலாக கதவை தட்டுறாரு, ஜென்டலாக ரிமைண்டர் கொடுக்குறாரு, ஜென்டலாக நம்மளோடு பேசுகிறார். டே, இது வந்து ஜப நேரம்டா, இது வந்து நீ கொஞ்ச நேரம் ஜபிக்கணும்ப்பா, ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற, ரொம்ப நேரம் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கிற, கொஞ்சம் வந்து என் கூட உட்கார அப்படின்னு நம்மகிட்ட ஜென்டலாக நம்மளை மூவ் பண்ணுறார். ஒரு நாள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். He doesn't force anyone, but he longs to have a fellowship with an individual. ஆவியானவருக்கு இருக்கிற குணம் மிக அழகானது. நம்ம அதை சென்ஸ் பண்ணுறோமா இல்லையான்றது தான் ஒரு ஆவிக்குரியவனுக்கு அழகு. இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் ஒருத்தனை வற்புறுத்த மாட்டார். ரொம்ப அழகான ஒரு வசனம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் இந்த ஆவியானவரை வந்து விடாமல் அவர் வந்து நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மளை சகல சத்தியங்களுக்கு நடத்துவார், நம்ம எல்லாம் பண்ணுவார். பட் he will never force anyone. நல்லா கவனித்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று, அவர் யாரையும் வற்புறுத்த மாட்டார். நீங்கள் அவரோடு பேசினா உங்களோட பேசுவார். நீங்கள் அவரை ஹானர் பண்ணால் அவர் உங்களை ஹானர் பண்ணுவார். when you draw near to him, he will draw near to you. அப்போது அந்த காலவெளியில் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், ஆண்டவர் என் கூட தான் இருக்காரா, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே பார்க்க முடியல சார், அவர் பேச மாட்டுறாரு, அமைதியாக இருக்கிறாரு. த திங் இஸ், நாம் நேரம் எடுத்து we are not honoring him, we are not giving our space, our time to him. நம்ம நினைக்கிறோம் என்னென்னா, அவர் கடவுள் தானே, ஆவியானவர் எனக்குள்ளே சகல சக்தியும் நடத்துவது தானே, அவர் பேசட்டும். சார் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் நேரம் கொடுக்காம he will never come and talk to you. நீங்கள் அவரை ஹானர் பண்ணாமல் he will never come and like force you. இன்னைக்கு காலையில் ஒன்று புரிஞ்சுக்க போகிறீங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இந்த மீன் நீங்கள் அவரை ஆண்டவரே ஆவியானவர் ரெக்கக்னைஸ் பண்ணி, அவரை அடோர் பண்ணி, அவரை ஹானர் பண்ணி, அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது அவர் உங்களோடு பேசுவார், ஞானம் தருவார், சகல சத்தியங்களுக்கு நடத்துவார். இப்போது நம்ம நேரம் கொடுக்காம, நம்ம வந்து அவரோட உட்காராமல், நம்ம வேதத்தின் வெளிச்சத்தில் உட்காராமல், இரவும் பகலும் வசனத்தை தியானிக்காமல், நான் வந்து ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறேன், ஊழியம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டே இல்லை, ஆண்டவர் என் கூட பேசவே மாட்டுறாரு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா தப்பு எங்கேயும் நடந்துகிட்ருக்கு சார். நம்மளை நிதானித்து அறிந்தால் ஆண்டவர் நம்ம ரொம்ப அழகாக நம்மளை வந்து கரெக்ட் பண்ணி நம்மளை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். He doesn't force anyone, sir. That is for very sure. He doesn't force anyone. நம்மளை வந்து வற்புறுத்தி வருகிறவர் அல்ல, நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் இது ஜெபிக்கிற நேரம்ப்பா, ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாதப்பா, என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். பட் he doesn't force anyone. He longs, ஏங்குவார், நம்மளை ஏவி விடுவார். அப்போது நாம் வந்து அதுதான் அந்த சென்சிட்டிவ் ஹார்ட்டு நமக்கு தேவை. நவமான இருதயம் வந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நமக்கு இல்லை. அப்போது இந்த காலையில் ஜெபம் பண்ண போகிறீங்க, ஆண்டவரே மேக் மீ மோர் சென்சிட்டிவ், உங்களுடைய மூவ்ஸை, உங்களுடைய வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் சொன்னால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டதுக்கு, மேக் மீ மோர் சென்சிட்டிவ் ஸோ தட் ஐ கேன் ஒபே யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ், ஐ கேன் ஒபே யுவர் வாய்ஸ். அப்படி சென்சிட்டிவ் ஆகிட்டிங்கன்னா சூப்பருங்க, உங்களை ரொம்ப அழகாக கொண்டு போயிடுவார், உங்களோட கடைசி வரை இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு ஒரு நாள் வெளியே போகிறதில்ல, சொல்ல வாக்கு பண்ணப்பட்டவர் ஒரு நாள் வெளியே போக மாட்டார். பட் என்ன, இஃப் வி டோன்ட் ஹானர் ஹிம், இஃப் வி டோன்ட் ரெக்கக்னைஸ் ஹிம், இஃப் வி டோன்ட் அவர் இருக்கிறதையே வந்து கண்டுக்காமல் நம்ம ஆடிட்டு போகிறதும் வர்றதுமா இருந்தோன்னா he gets offended. He is very soft நேச்சர் அந்த ஆவியானவர். அப்படியே சைலண்ட்டாக அமைதியாகிடுவார், வெயிட் பண்ணிட்டு இருப்பார், எப்போயா வந்து கதை தொட்டுவானா, எப்போயா கூட பேசுவானா. அந்த காலவெளியில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆவியானவர் கேட்குறார், நீ கர்த்தரோடு இருக்கியாப்பா? அதுக்கு அர்த்தம் அதுதான். Just check your heart and come back to him. He is there to like lift you up. உங்களை மறுபடியும் வந்து ஃபயரை ஓட வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். cheer up, சொந்து போதீங்க, ஒன்றும் லைக் தாமதம் கிடையவே கிடையாது. நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போகல, ஆண்டர்கிட்ட தான் இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப தூரம் போய்ட்டு நினச்சிட்டிங்கன்னா அவருடைய கைக்கு ரொம்ப தூரம் நீங்கள் எங்கேயும் போகவே இல்லை. பட் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஒன் திங், லார்ட் ஐ கம் பேக் டு யூ வித் சரண்டர்ட் ஹார்ட், ரிப்பெண்டட் ஹார்ட்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை பிடிச்சி இழுத்து உங்களை மறுபடியும் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர் இருக்கார். மறந்துடாதீங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். Have a very blessed day, a very blessed weekend. God bless you.